புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதற்கு சமம். நமக்கு விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும். சட்டப்பேரவை வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் லாவணி கச்சேரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பரந்தூருக்கு நிலம் கையப்படுத்த வேணா சொன்னாங்க, பட் வந்து அதை நிறுத்திட்டாங்க. ஆனா ஆப்ஷன் 2 என்ன பண்ண போறோம்னு ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை இது வரைக்கும். இதுதான் முதல் படி. இனி ஒவ்வொரு படியா ஏறி போனோம். இப்ப ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதற்கு சமம். கவனிக்கணும், தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்குறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும். ஆனா தாய், ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி, அது மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேணும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணேன். அங்க சுமார் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தொல்லியல் பொக்கிஷம் கம்பன் கால்வாய் இருக்கு. அங்கிருந்து தான் கடைமடை ஏரிகளுக்கு தண்ணீர் வரும். அப்படி தண்ணீர் வந்தாதான் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் புள்ளினங்களும் அங்க வந்து இனப்பெருக்கம் செய்துட்டு போகும். இது வந்து ஒரு தொல்லியல் மட்டும் கிடையாது, இது ஒரு சுற்றுச்சூழல் சங்கிலி. இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியா வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் வந்து பச்சை துண்டை போட்டு ஐயாவை பார்த்து முதல்வரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சார்பாக இந்த முதல் அடி எடுத்து வைத்த எங்க முதல்வருக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இனி ஒவ்வொரு அடியாக நிலத்தை வந்து மீண்டும் விவசாயம் பண்றதுக்காக பண்ணுவீங்களான்னு ஒரு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அங்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் என்ன மாதிரி பண்ண போறீங்க? ஆனா எடப்பாடியார் அந்த கேள்வியை மாமன்றத்தில் எழுப்பினார். இதனால் சட்ட வல்லுநர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து தான் நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராவே இதை நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம் லேண்டுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பணம் கொடுத்தாச்சு, அப்ப லேண்ட் சும்மா இருக்கும், அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்? அவங்க விவசாய குறிப்பிட்டு போறோமா இல்ல ஆப்ஷன் 2 என்ன பண்ண போற ஒரு கேள்வி இது வரைக்கும் அரசு திட்டமா தெளிவா சொல்லலங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவசரப்பட்டு நம்ம எதையோ சொல்லிட்டு போறோம். ஏன்னா இதுல சட்டம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டிஸா இருக்கு, இது கோர்ட்ல கேஸ் இருக்கு. அப்ப அந்த முத்தரப்பையும் கலந்து பேசி எல்லோருக்குமான ஒரு சுமூக முடிவு எடுக்கணும். சில பேர் கொடுத்திருக்காங்க, சில பேர் கொடுக்கல. எல்லாரையும் கலந்தாலோசித்து வெகு விரைவில் சிறப்பான ஒரு நல்ல முடிவு. புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.